வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 10th புக்கில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே பார்ட் 1 வந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம்ப்பா. அது நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ பார்ட் 2ல் சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜோதிபா பூலே பற்றி கொடுத்துருக்காங்க. ஜோதிபா கோவிந்தராஜ் பூலே அப்படிங்கிறது அவங்களோட ஃபுல் நேம்ப்பா. 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காங்க. 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து எங்கே திறந்தாங்கன்னா பூனேல திறந்திருக்காங்க. சத்திய ஜோதக் சமாஜ் அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம். சத்தியம் அப்படின்னா உண்மை தானே, அப்போ சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவினார். இவங்க வந்து அந்த சத்திய ஜோதக் சமாஜ் அப்படிங்கிற உண்மை நாடுவோர் சங்கத்தை எதுக்காக நிறுவினாங்க அப்படின்னா பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதுக்கு வந்து இவங்க அதை நிறுவனாங்க அப்படிங்கிறாங்க. பூலே வந்து குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கிறாங்க, விதவை மறுமணத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்திரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். ஒடுக்கப்பட்ட இதில் இருக்கிற பெண்களை முன்னேற்றத்துக்கு வந்து அவங்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிபா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கினார். அவர் எழுதிய நூலான குலாம்கிரி அப்படின்னா, குலாம்கிரிக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம். அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது. அவர் எழுதின குலாம்கிரி அப்படிங்கிற நூலில் வந்து அவருடைய பெரும்பாலான தீவிரமான கருத்துக்கள்லாம் சுருக்கமாக கூறுறது தான் குலாம்கிரி அப்படிங்கிற நூல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நாராயணகுரு அவர்களை பற்றி பாருங்க. அவங்க வந்து கேரளாவில் பிறந்தாங்க. ஏழை பெற்றோருக்கு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்க தெரிஞ்ச மொழி என்னன்னு பாருங்க, மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகள் அறிஞராகவும் கவிஞராகவும் வந்து இந்த நாராயணகுரு அவர்கள் திறந்திருக்காங்க. பயங்கரமான ஜாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் வெதும்பி அவர் அம்மக்களின் மேம்பாட்டிற்காக தனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தாருங்கிறாங்க. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கிற கொடுமையை வந்து எதிர்க்கிறதுக்காண்டி, அவங்களுக்கு நடந்த கொடுமையும் துன்பத்தையும் காண்டி மனம் ரொம்ப வருத்தப்பட்டு அவங்கள வாழ்வை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து இவங்க தம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க அப்படிங்கிறாங்க. அவர்களின் மேம்பாட்டிற்கு பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, அருவிபுரம் என்னும் ஊரில் வந்து ஒரு பெரிய கோயிலை கட்டி அது வந்து யார் வேணாலும் அந்த கோயிலுக்குள்ளே வரலாம் அப்படின்ட்டு அனைவருக்காகவும் அர்ப்பணிச்சாங்கங்கிறாங்க. நாராயணகுரு அவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம்ங்கிற அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. அருவிபுரத்தில் வந்து ஒரு கோயிலை வந்து கட்டுனாங்க. அவங்களுடைய சிஷ்யர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரன் ஆசான், டாக்டர் பல்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றாங்க. ஸ்ரீ நாராயணன் அவர்களுக்கு அப்புறம் வந்து இந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்றது யாருன்னா குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து தான் அவங்க அதை முன்னெடுத்துட்டு போனாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐயன்காளி பாருங்க. இவங்க ஐயன்காளியும் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற வெங்கனூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காங்க. அந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா திருவாங்கூர் அரசனோட ஆட்சி பகுதியாக இருக்குது. திருவாங்கூர் அப்படின்னா இப்போ இருக்கிற கேரளாவில். இவங்க குழந்தையாக இருக்கும்போதே அவர் சந்தித்த சாதிய பாகுபாடு அவரை சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றியது அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அந்த கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பார்ப்பாங்கல்ல, அந்த இதில் வந்து ரொம்ப மனசு சங்கடப்பட்டு போய் இருந்ததுனால அவங்க அதோட தலைவராகவே அவங்க சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக வந்து அவங்கள மாற்றினதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பொது இடங்களில் செல்லுதல், பள்ளியில் கல்வி கற்க இடம்பெயர்தல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினாங்க. சாதி இதுக்காகவும் போராடினாங்க. பின்னாளில் வந்து பள்ளியில் ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்காகவும் அடிப்படை உரிமைக்காகவும் போராடினாங்கங்கிறாங்க. ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம். சாது சன பரிபாலன சங்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்து நிறுவனாங்க. ஐயன்காளி என்ன நிறுவிருக்காங்க, சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து அவங்க நிர்வாக்குனாங்க. அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். 1857 நமக்கு பெரும் புரட்சி நடந்துச்சு இல்லைங்களா. அந்த பெரும் புரட்சி வந்து ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்திய முஸ்லிம்கள் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண் கொண்டு பார்த்தனருங்கிறாங்க.
டக்குன்னு போர் போட்டு சண்டை போட்டு அடித்து கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் வந்து அதை சந்தேகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. மேற்கத்திய கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனைகள் ஆகியவை தங்கள் மதத்திற்கு வந்து ஆபத்தாய் அமையுமோ என அச்சமும் அவங்ககிட்ட இருந்தது அப்படிங்கிறாங்க. இப்படி அவங்கள சார்ந்து, மேற்கத்தியர்களை சார்ந்தே நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியில் அவங்க நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சமே அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதனால முஸ்லீமில் ஒரு சிறிய பிரிவினரே மேற்கத்திய கல்வி பயில முன் வந்தனர் அப்படிங்கிறாங்க. புரட்சிக்கு அப்புறம் முஸ்லீம்கள் வந்து நிறைய பேர் வந்து மேற்கத்திய கல்வி வந்து கற்றுக்காம பின்வாங்குறாங்கங்கிறாங்க. சர் சையது அகமது கான் அப்படிங்கிறவங்க டெல்லியில் வந்து ஒரு வசதியான ஃபேமிலியில் பிறந்தவங்க தான் இந்த சர் சையது அகமது கான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, படிப்பறிவின்மை தான் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறதா நம்மளோட முன்னேற்றம் இல்லாமல் நம்மளை தடுக்குது, படிப்பறிவு இருந்தால் தான் நம்ம முன்னேறி போக முடியும் அப்படின்னு இந்த சர் சையத் அகமது கான் வந்து நினைக்காங்க. அவங்க என்ன நினைக்காங்கன்னா, மேல்நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியர்களை வந்து வற்புறுத்துறாங்க. அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்கிறார். அவங்க அறிவியல் கழகம் ஒன்று நிறுவி அதில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆங்கில நூல்களையும் அந்த ஆங்கில நூல்கள்லேயே அறிவியல் கருத்துக்கள் சொல்கிற நூல் இருக்கும் இல்லையா, அந்த நூல்களை வந்து அவங்க என்ன மொழியில் மொழியாக்கம் செஞ்சாங்க அப்படின்னா உருது மொழியில் வந்து அவங்க மொழியாக்கம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மேலிருந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர்கள் நலன் பேணப்படும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதாவது தேசிய இயக்கங்கள் அப்பெல்லாம் அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்துச்சுல, அந்த இயக்கத்தோட நம்ம சேர்றதை காட்டிலும் ஆங்கில அரசோட சரி அப்படின்ட்டு போயிட்டோம் அப்படின்னா இஸ்லாமியரோட நலன்கள் வந்து காக்கப்படும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, இஸ்லாமியருக்கு ஆங்கில கல்வியை பயிலும்படியும் அதில் கவனம் செலுத்தும்படியும் வந்து அறிவுரை சொல்றாங்க. நீங்களாம் இங்கிலீஷ் படிங்கப்பா, அப்பதான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து அறிவுரை சொல்றாங்க சர் சையத் அகமது கான். நெக்ஸ்ட் பாருங்க, அலிகார் இயக்கம். சர் சையத் அகமது கான் வந்து 1875ஆம் ஆண்டு அலிகார் நகர்ல வந்து அலிகார் முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிற ஒரு காலேஜை வந்து நிறுவுறாங்க. என்ன காலேஜ்னு பாருங்க, அவர் பேர்லேயே அவங்க இயக்கத்திலே இருக்கிறதுங்கிறதுனால இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்ப நிறுவுறாருன்னா 1857 புரட்சி அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா 75ல் வந்து அந்த ஓரியண்டல் கல்லூரியை வந்து அவங்க நிறுவுறாங்க. இது வந்து அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயர் பெற்றதுங்கிறாங்க. அந்த அவர் நடத்தின அலிகார் இயக்கத்தை மையமாக வச்சுதான் இந்த கல்லூரி இயங்குச்சான். அதனால அதன் பேர்ல இந்த கல்லூரியை வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்திய முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி ஒரு மைல்கல் ஆகும். அதுல நிறைய பேர் முஸ்லிம்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்ததுனால முஸ்லிம்களை கல்வி பெற்று முன்னேற்று வர்றதுக்கு இந்த காலேஜ் வந்து ஒரு மைல்கல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. 1920இல் இக்கல்லூரி தளம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது அப்படிங்கிறாங்க. ஆரம்பிச்சது காலேஜ் ஆரம்பிச்சாங்க எப்பன்னா 1875. நெக்ஸ்ட் 1920 வந்து இது பல்கலைக்கழகமா வந்து தரம் உயர்ந்துருச்சுங்கிறாங்க. அப்புறம் தியோபந்த் அப்படிங்கிற இயக்கம் பாருங்க. தியோபந்த் இயக்கம் வந்து ஒரு மீட்சி இயக்கம். இவ்வியக்கம் வந்து பழமைவாத முஸ்லிம் உலேமாக்களால் தொடங்கப்பட்டதுங்கிறாங்க. இவங்க சர் சையத் அகமது கான் என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம் எல்லாரும் ஆங்கில கல்வி கற்றுக்கோங்க, அறிவியல் கற்றுக்கோங்க, அரசு வேலைக்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக உருவாக்குனதான் இந்த தியோபந்த் இயக்கமாக இருக்கும். இந்த இயக்கம் எப்படின்னா எல்லா முஸ்லீம்களுமே வந்து பழமைவாதத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிற இயக்கமாக இருக்கும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூர் அப்படிங்கிற ஒரு பள்ளியை வந்து நிறுவுறாங்க. இந்த தியோபந்த் இயக்கத்தை வந்து யார் முன்னெடுத்து கொண்டு போறான்னா, குவாசிம் நானாதேவி, ரசித் அகமது கங்கோத்ரி அவங்க 2 பேர் தலைமையில தான் இந்த தியோபந்த் இயக்கம் வந்து கொண்டு போறாங்க. அவங்க வந்து 1866 உத்தரப்பிரதேசத்துல சஹரன்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்கூலை வந்து கட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல அவங்க என்ன சொல்லி தராங்கன்னா, ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு கல்வியும் வந்து நீங்க படிக்கக்கூடாது, உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுக் கொடுப்பாங்கல்ல, அந்த இதுகளை தான் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஸ்கூல்ல வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்குள்ள 2 பேத்துக்குமே பிரச்சனை வருது. அது எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌலானா முகமது உல் ஹசன் அப்படிங்கிறவங்க வந்து தியோபந்தோட புதிய தலைவர் ஆகிறாங்க. அவங்க தலைவரான பிறகு ஜமைத் உல் உலேமா அப்படிங்கிறவங்க ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, முஸ்லிம்கள் வந்து சமய உரிமைகளோட பாதுகாப்பு, அந்த அரசியல் இதில் அவங்க பாதுகாப்பாக தாங்கப்பா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு உறுதியான முடிவை முன் வச்சு இந்த இயக்கத்தை அதோட முடிச்சு விடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பார்சி சீர்திருத்த இயக்கம். இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம் யார் தொடங்கினாங்க அப்படின்னா, பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவங்க
ரகு ரகுனுபாய் மஜ்த யாஸ்னன் சபா அப்படிங்கிற பார்சி சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த பார்சி சீர்திருத்தம் எங்கே ஏற்படுத்துகிறாங்கன்னா பம்பாயில் தொடங்கப்படுது. ராஷ்ட் கோப்தார் என்பது இதன் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்சி இயக்கத்தோட தாரக மந்திரம் என்னன்னா ராஷ்ட் கோப்தார். அந்த ராஷ்ட் கோப்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மை விளம்பி அப்படின்னு அர்த்தம். அதுக்குரிய மீனிங் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. இது வந்து ஒன் டைம் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. குலாம்கிரினா என்னன்னு கேட்டிருந்தாங்க. குலாம்கிரினா அடிமைத்தனம். அதனால இதை வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக கடந்து போயிடாதீங்க. ஜஸ்ட் ஒர்க்கு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பெர்ரம்ஜி மல்பாரி என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு வந்து எதிராக வந்து சட்டம் இயற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை நடத்துகிறாங்க. இச்சமூகம் வந்து பெரோசா மேத்தா, தீன்ஷா வாச்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. அவங்கெல்லாம் காங்கிரஸில் வந்து பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து உருவாக்குனது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்சி இயக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீக்கியர்களுக்கு சீர்திருத்த இயக்கம் பாருங்க. அதில் 2 பேர் வருவாங்க, நிரங்கரிகள், நாம்தாரிகள். இது வந்து 2 பேருமே பிரித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நிரங்கரி அப்படிங்கிறவங்க உருவமற்ற இறைவனை வந்து வழிபடுறவங்க. அவங்க யார் அப்படின்னு தான் பாபா தயாள் தாஸ் அப்படிங்கிறவங்க தான் அந்த நிரங்கரி அப்படிங்கிறத வந்து வழிநடத்தி கொண்டு போவாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகளை வந்து மறுத்து குருநானக்கின் தலைமையையும் ஆகிரந்தத்தையும் மதித்தல் அப்படிங்கிறத வந்து இவங்க நிரங்கரி இயக்கத்துக்காரவங்க வந்து கொண்டு போவாங்க. அவங்க பாபா தயாள் தாஸ். நெக்ஸ்ட் பாபா ராம் சிங் அப்படிங்கிறவங்க வந்து நாம்தாரி இயக்கத்தை வந்து கொண்டு போவாங்க. இவங்க 2 பேரையும் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நிரங்கரி அப்படின்னா கருப்பாக இருந்துச்சு, எல்லா இடமே கருமையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உருவம் இருந்தால் தெரியாது இல்லைங்களா, அதனால உருவமற்ற இறை வழிபாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபா ராம்சிங் அப்படியே ஆப்போசிட். அவங்க வந்து சாமியை தான் கும்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒன்று இல்லை அப்படின்னா ஆப்போசிட் அதுதானே இருக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சீக்கியரிடையே நடைபெற்ற மற்றொரு சமூக சீர்திருத்த இயக்கம் தான் அந்த நாம்தாரி இயக்கம். அந்த நாம்தாரி இயக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சீக்கியர்களின் அடையாளமான கிர்பான், சீக்கியர்களின் அடையாளம் கிர்பான் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா வாள். அந்த வாளை தவிர நீங்கள் வந்து அந்த வாளுக்கு பதிலாக வந்து லத்தியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பாபா ராம்சிங் வந்து அவங்க எல்லாரையும் சொல்கிறாங்க. இவ்வியக்கம் வந்து ஆணும் பெண்ணும் சமம் என கருதியது, விதவை மறுமணத்தை வந்து ஆதரித்தது, வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் வந்து இந்த இயக்கம் வந்து தடை செஞ்சது அப்படிங்கிறாங்க. ஆரிய சமாஜம், கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா என்னும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ சிங் சபா அப்படிங்கிற அமைப்பு எங்கே நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸில் நிறுவியிருக்காங்க. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சபாவின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அந்த சிங் சபா எதை மீட்டெடுக்கணும்னு நினச்சாங்க? சீக்கிய மதத்தோட குறிக்கோளை தான் மீட்டெடுக்கணும்னு நினச்சாங்க. ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க. அந்த கால்சா கல்லூரி எங்கே உருவாக்குனாங்கன்னா அமிர்தசரஸில். யார் உருவாக்குனாங்கன்னா அந்த சீக்கியருக்காக ஆங்கிலேயரோட உதவியோட இந்த சீக்கியருக்கான அமைப்பு வந்து உருவாக்கியிருக்கு. கல்லூரி பேர் என்னன்னா கால்சா கல்லூரி. சிங் சபா வந்து அகாலி இயக்கத்தின் முன்னோடிங்கிறாங்க. இப்போ இருக்கு இல்லைங்களா நார்த்து சைடு அகாலி இயக்கம் அப்படின்னு, அதோட முன்னோடி தான் இந்த சிங் சபா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக சீர்திருத்தங்கள் என்னென்னு பார்ப்போம். ராமலிங்க சுவாமி அவர்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா வள்ளலார் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் ராமலிங்க அடிகள்னு சொல்லுவோம். அவங்க 1823 1874 சிதம்பரத்துக்கு அருகே இருக்கிற மருதூரில் வந்து பிறந்திருப்பாங்க. அவங்க வந்து தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் அவர் குடும்பம் வந்து சென்னையிலிருந்து அவருடைய சகோதரன் இல்லத்திற்கு குடிபெயர்ந்தது. வள்ளலார் வந்து தந்தையார் இறந்ததுக்கு பிறகு எந்த ஊருக்கு குடி வந்தாங்கன்னு ஒன் டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. சென்னைக்கு வந்து அவங்க சகோதரரின் இல்லத்திற்கு வந்து குடிபெயர்ந்தாங்க. முறையான கல்வி அறிவு பெறாவிட்டாலும் அளப்பரிய புலமையை பெற்றிருந்தார். அவங்களுக்கு வந்து வள்ளலார் அவர்களுக்கு வந்து கல்வி அறிவு அவ்வளோவா கிடையாது, ஆனால் அவங்களுக்கு வந்து புலமையில் நிறைய புலமை பெற்றிருந்தாங்க. அந்த பாடல் பாடுறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க நிறைய புலமை பெற்றிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் என்னும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார். உயிர்கள்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது, இறக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இதில் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க.
துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்கள் ஞானம் வந்து மேகங்களால் மூடப்படும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா வள்ளலார் அவர்கள். அதாவது பசியா இருக்கவங்களுக்கு சோறு போடுங்க அப்படிங்கிற மீனிங்ல வந்துச்சுன்னாவே அது வள்ளலார் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்படிதான் இவங்க இருப்பாங்க. அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். செடி கொடிக்கு கூட உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி அது கூட அவங்க அன்பையும் இரக்கத்தையும் காட்டுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அவர் ஜீவ காருண்யம் என்கிறார். செடி கொடியிலையும் உயிர் நம்ம அன்பு காட்டுறதுமே அது என்னதுன்னா ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்றாங்க. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை வந்து ராமலிங்க வள்ளலார் வந்து நிறுவுறாங்க. என்ன சங்கம்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம். எப்பன்னா 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு ரெண்டாவது அதை பேர் மாற்றுறாங்க. அந்த வேத அப்படிங்கிறத எடுத்துட்டு சுத்த அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. வேதங்கிற இடத்துல சுத்த அப்படின்னு வச்சு பேர் மாத்துறாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 67 வந்து சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார் அப்படிங்கிறாங்க. 66 வந்து தென்னிந்தியாவில் பெரிய பஞ்சம் வந்திருக்கும்பா, கோடிக்கணக்கான பேர் இறந்து போயிருப்பாங்க. அதை அவங்க மனசுல வச்சுக்கிட்டு 67 வந்து அடுத்த வருஷமே 66 பஞ்சம் வரும், அதுக்கு அடுத்த வருஷமே 67 வந்து எல்லையை தாண்டி, அதாவது எல்லா மக்களும் சமம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இலவச உணவு அப்படிங்கிறத வடலூர்ல வந்து நிறுவினாங்க. இப்போ வரைக்கும் அங்கே வடலூர்ல வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. எப்போ வேணாலும் போய் அந்த வள்ளலார் இல்லத்துல வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவர் வந்து இயற்றிய ஏராளமான பாடல்கள் வந்து திருவருட்பா என்னும் தலைப்புல வந்து தொகுத்திருக்காங்க. அப்ப ராமலிங்க வள்ளலாரின் பாடல் எதுல தொகுத்திருக்காங்க? திருவருட்பா. நெக்ஸ்ட் பாருங்க, அதுல ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாய் இருந்தார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பசியினால இழத்து போய், அதாவது பசியில ரொம்ப மெலிஞ்சு போய் சோர்வுற்று ஏழை மக்கள் ஒவ்வொருவரும் வீட்டிற்கு செல்வதை வந்து நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் வந்து கடுமையா வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் வந்து நடுங்குகிறது. ஏழையாகவும் இணையில்லா நன்மதிப்பும் களைப்படிந்த இதயமும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வள்ளலார் கூற்று வந்து சொல்லியிருக்காங்கப்பா. இந்த பாக்ஸை அப்படியே ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டு யார் சொன்னதுன்னு கேட்டிருந்தாங்க, கவனமா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அயோத்திதாசர் பத்தி கொடுத்துருக்காங்க. பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களை பத்தி நீங்க கவனமா பார்த்துக்கோங்கப்பா. இது நமக்கு யூனிட் 4லயும் நமக்கு வரும். ஒரு தீவிர தமிழறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் சமூக அறிவியல் செயல்பாடர் இவங்க எல்லாருமே சேர்ந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் அவர்கள் தான். சென்னையில் பிறந்த அவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புறமை பெற்றிருந்தார். வித்தியாசமா ஏதாவது ஒரு நூல் வந்துச்சு அப்படின்னா அவங்க அழுத்தம் குடிச்சு படிச்சுக்காங்கப்பா. ஏன்னா இவங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல வச்சிருவாங்க. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி அப்படிங்கிறதுல இவங்க புலமை பெற்றிருந்தாங்கிறாங்க. சரளமாக பேசக்கூடியவர். சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார். அதாவது இவங்களையும் ஜாதி அப்படிங்கிறதுதான் ரொம்ப வந்து மனசை காயப்படுத்திருக்கு. அதுல இருந்து விடுதலை பெறதுக்கு வந்து அவங்க பாடுபட்டாங்க அப்படிங்கிறாங்க. சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார். தீண்டாமைக்கும் சாதி மேலாதிக்கத்துக்கும் ரெண்டுக்குமே எதிராக வந்து அவங்க கண்டன குரல் வந்து எழுப்பினாங்க அப்படிங்கிறாங்க. கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதி அவர் கல்விதான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு கருதுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டவருக்கென பல பள்ளிகள் உருவாக்க உந்து சக்தியாக திகழ்ந்தாங்கிறார். தமிழகத்துல வந்து பல ஒடுக்கப்பட்ட பள்ளிகள் வந்து இவங்களாலதான் திறந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் வந்து அத்வைதானந்த சபா அப்படிங்கிற அமைப்பை வந்து அவங்க நிறுவுறாங்க. அந்த அமைப்பு எதுக்கு நிறுவனாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒடுக்கப்பட்டவங்க வந்து கோயிலுக்குள்ள போகணும். அதாவது சில பேரை வந்து முன்னாடி காலத்திலலாம் கோயிலுக்குள்ளே இந்த ஜாதிக்காரவங்க போகக்கூடாது, இந்த ஜாதிக்காரவங்க தான் போகணும் அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல. அப்படி இல்லாமல் எல்லாரும் கோயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அத்வைதானந்த சபாவை வந்து அவங்க நிறுவனாங்க அப்படிங்கிறாங்க. 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிட கழகம் என்னும் அமைப்பை நிறுவினாங்க. கழகம் யாருன்னா 2 பேர் சேர்ந்தா கழகம் வந்துரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1882 யாருன்னு பாருங்க, அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம்
இந்த ஜான் பாண்டியன் அப்படின்னு மாற்றி கொடுத்துருவாங்கப்பா, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. அமைப்பை வந்து நிறுவனாங்க. மேலும் 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழை நடத்தினார். திராவிட பாண்டியன்கிறது இதழ், திராவிட கழகம் அப்படிங்கிறது அமைப்பு. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. கழகத்தை தான் நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து செய்தித்தாளை வந்து தொடங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1885 3 வருஷம் கழிச்சு செய்தித்தாள் தொடங்குறாங்க. திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை வந்து 1891 நிறுவி அவர் அமைப்பின் முதல் மாநாட்டை எங்க நடத்துறாங்கன்னா நீலகிரியில் நடத்துறாங்க. அப்ப 82 இவங்க என்ன செய்யறாங்கன்னா திராவிட கழகம் ஆரம்பிக்கிறாங்க. 3 வருஷம் கழிச்சு 85 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் 1891 அவ அமைப்பினோட முதல் திராவிட மகா சபை அப்படிங்கிற அமைப்போட முதல் மாநாட்டை எங்க நடத்துறாங்க அப்படின்னா நீலகிரியில நடத்துறாங்க. பிரம்மஞான சபையை வந்து நிறுவனது யாரு அப்படின்னா HS ஆல்காட் அவர்கள் தானே. அவர்களோட தாக்கத்தினாலதான் இவங்க வந்து பௌத்தத்தை வந்து தழுவிருப்பாங்க. அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கையில போய் பௌத்தத்தை தழுவிருப்பாங்க. அது எப்பன்னா 1898. அதே ஆண்டில் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான கருத்துக்களை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து சென்னையில நிறுவியிருப்பாங்க. சாக்கிய பௌத்த சங்கம் 1898 வந்து சென்னையில நிறுவியிருப்பாங்க. 1907 வந்து ஒரு பைசா தமிழன் என்ற பெயர்ல வந்து ஒரு வார பத்திரிகை வந்து தொடங்கியிருப்பாங்க. 1914 இவங்க காலமாயிருப்பாங்க. அவங்க இறந்து போற வரைக்கும் அந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து வெளியானதா சொல்றாங்க. இதோட இந்த லெசன் முடியுதுப்பா. இப்ப பார்த்தது மட்டும் ஒரு குட்டி ரீகேப் மாதிரி என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸுங்களை பார்த்தேன். சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் பாருங்க. ஜோதிபா பூலே அவங்க மகாராஷ்டிரால வந்து பிறந்தாங்க. அவங்க வந்து சத்திய ஜோதக் சமாஜ் உண்மை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காண்டி வந்து ஒரு சங்கத்தை நிறுவனாங்க. அவர் எழுதிய நூல் வந்து குலாம்கிரி. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்க, அந்த குலாம்கிரிக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் அப்படிங்கிறது தான் பொருள். நெக்ஸ்ட் நாராயண குரு வந்து கேரளாவில் பிறந்தாங்க. மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழியில வந்து அறிஞராகவும் கவிஞராகவும் இருந்தாங்க. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவனாங்க. அருவிபுரம் என்னும் ஊர்ல வந்து ஒரு பெரிய கோயிலை வந்து கட்டுனாங்க. குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு அப்படிங்கிறவங்க நாராயண குருவின் சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றாங்க. நெக்ஸ்ட் ஐயன்காளி அவங்க திருவனந்தபுரத்தில் இருக்க வெங்கனூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்தாங்க. 1907 வந்து சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவனாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிறத யார் நிறுவனான்னா ஐயன்காளி நிறுவனாங்க. நெக்ஸ்ட் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பாருங்க. அதுல சர் சையது அகமது கான் அப்படிங்கிறவங்க அறிவியல் கழகத்தை நிறுவி அது மூலமா ஆங்கில நூல்களையும் அறிவியல் நூல்களை வந்து உருது மொழியில வந்து மொழியாக்கம் செஞ்சாங்க. இவங்க வந்து முஸ்லீம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆங்கில கல்வியை வந்து கத்துக்கணும், மேல் பதவிக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுல அவங்க விரும்பினாங்க. அவங்க ஆங்கில கல்வியை பயில்றதுக்கும் மேலிருந்து வர்றதுக்கும் வந்து நம்ம ஆங்கிலேயரை அனுசரிச்சு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. அலிகார் இயக்கம்னு ஒன்று வந்து அவங்க தொடங்குறாங்க. எப்பன்னா 1875 அந்த இயக்கத்தை மையமாக வச்சு அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிற கல்லூரியை நிறுவனாங்க. அது 1920 அந்த கல்லூரி வந்து பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படுகிறது. தியோபந்த் இயக்கம் வந்து ஒரு மீட்சியப்பு இயக்கம். அது வந்து பழமைவாத முஸ்லிம் உலோகமாக்களால் தொடங்கப்பட்டது. 1866 உத்தரப்பிரதேசத்துல சகன்பூர்ல ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. அதுல வந்து இஸ்லாமியத்தோட பழமைவாதத்தை மட்டும் வந்து கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இயக்கத்துல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்சி சீர்திருத்த இயக்கம். இது வந்து பம்பாயில தொடங்கப்பட்டது. 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவங்க வந்து இந்த பார்சி இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. அதோட தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்ட்கோப்தார். அதுக்கு மீனிங்னா உண்மை விளம்பி அப்படிங்கிற மீனிங். பெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா அப்படிங்கிறவங்க வந்து சிறந்த தலைவர்கள் இந்த பார்சி இயக்கம் மூலமா உருவெடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் பாருங்க. நிரங்கரிகள், நாம்தாரிகள். பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறவங்க நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற இறை வழிபாடு முறையை வந்து அவங்க வலியுறுத்தினாங்க. சிலை வழிபாடோடு தொடர்புடைய சடங்குகள் அதெல்லாம் கிடையாது. குருநானக்கின் தலைமையும் ஆகிரந்தத்தையும் மதித்து அவருடைய போதனைகளை வந்து
சாரகமாக விளங்குச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாபா ராம் சிங்கிறவங்க வந்து நாம்தாரி இயக்கம் அப்படிங்கிற சீக்கியரோட இன்னொரு இயக்கம். அவங்க வந்து சீக்கியரோட அடையாளமான கிர்பான் அப்படின்னா வாளை தவிர வந்து வாளுக்கு பதிலாக லத்தி கம்பு இருக்குங்களா, லத்தி கம்பு அதை வச்சுக்கொள்ளும்படி அவங்க வந்து வலியுறுத்துறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சிங் சபா என்னும் அமைப்பு வந்து அமிர்தசரஸில் வந்து நிறுவுறாங்க. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த சபா வந்து நிறுவுறாங்க. இது வந்து ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கு என்ன கால்சா கல்லூரியை வந்து உருவாக்குறாங்க. சிங் சபாங்கிறது அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கம் பாருங்க, ராமலிங்க சுவாமிகள் அவங்கள வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூர்ல வந்து பிறக்கிறாங்க. துயரப்படும் உயிர்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் வந்து மேகங்கால் மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வள்ளலார் அவர்களுடைய கூற்று. அவங்க வந்து செடி கொடி மேலேயும் கூட இரக்கம் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து ஜீவகாருண்யம்னு சொல்றாங்க. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவுறாங்க. அது பின்னர் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தின் காரணமாக 1867 சாதி எல்லைகளை தாண்டி எல்லாத்துக்குமே இலவச உணவு தரத்துக்காண்டி வடலூர்ல வந்து ஒரு இலவச உணவகத்தை நிறுவுறாங்க. நெக்ஸ்ட் அயோத்திதாசர் பாருங்க. அயோத்திதாசர் வந்து தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அறிவியல் செயல்பாட்டர். சென்னையில் பிறந்தாங்க. அவங்க தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் வந்து புலமை பெற்றிருக்காங்க. தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகள் உருவெடுக்கிறதுக்கு வந்து இவங்க உந்து சக்தியாக இருந்திருக்காங்க. ஒடுக்கப்பட்டவங்க வந்து கோயிலில் நுழைவதற்கு ஆதரவாக வந்து இவங்க அத்வைனந்த சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க. 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் 2 பேரும் சேர்ந்து திராவிட கழகம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுறாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை வந்து தொடங்குறாங்க. திராவிட மகாசன சபை அப்படிங்கிறத 1891 நிறுவி முதல் மாநாட்டை வந்து நீலகிரியில் நடத்துகிறாங்க. ஹெச்எஸ் ஆல்காட் அவங்களால தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கைக்கு சென்று அங்கே வந்து பௌத்தத்தை தழுவுறாங்க. அதே ஆண்டில் வந்து சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து சென்னையில் நிறுவுறாங்க. 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பேரில் வாராந்திர பத்திரிகை வந்து தொடங்குறாங்க. அது 1914 அவங்க காலமாகும் வரைக்கும் தொடர்ந்து வெளிவந்ததுன்னு சொல்லி இந்த லெசனோட முடிக்கிறாங்க. இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ப்பா. 6th to 10th 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் 10th புக்கில் இந்த ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.